தெரியுமா? யார் ராசா இல்லடா. இவதான் பேச்சம்மா விக்கிறவரு. கல்யாணம் பண்ணிக்கல. உன் நடிச்ச வாய விட்டு ஆகிடுங்க. அவருக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு பாத்தீங்களா? உங்க முன்னாடி எப்படி எல்லாம் பேராரு பாத்தீங்களா? அந்த கிரீடத்துக்கும் நம்ம மாளிகை என்ன பாப்பா போற மாதிரி தம் முடியாதுமா. ஐயோ என்ன ஐயோ வேணாமா நீங்க கேட்க மாட்டீங்க. வேணா விட்டுட கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்க. மொத்த வீட்லயே வச்சிருவாங்க. தேனைக்கு மாதிரி சொல்றா ஐப்பியா அப்பா அவருக்கு கோவம் இருக்கிறாரு. அண்ணா இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதிக்கவில்லை என்றால் என் கணவர் என் வாயை வெட்டி அனுப்பிடுவேன் என்று சொல்றாரு. அண்ணா பாத்தீங்களா? வாயை விட்டு போய் வாயை விட்டு ஆக்கிடுவேன். வாயை விட்டு ஆக்கிடுவேனா? தெளிவா பேசுறாரு பாருங்க. ஏய் அனுப்பா தாளு கட்டல வேணாம் கோவம் பண்ணாதீங்க. மாலை கழுத்துலீங்க. இந்த மாலை போட்டு பேர் அடிக்கலாம். அவங்க கட்டிட்டு ஆறுபா தாலியா. என்னங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் அவ்வளவுதானே? ஆமா. நீங்க ஆவேசப்படாதீங்க. உங்க பாடி தாங்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க. கொஞ்சம் ஆவேசப்படாம இருங்க. சீக்கிரம் கல்யாணம் எங்க அண்ணனை நான் சம்மதிக்க வைக்கிறேன். ஒன்ன வந்து உட்காந்து அண்ணா எனக்காக இந்த திருமணத்திற்கு சம்மதம் என்று சொல்லுங்க. சொல்றேன் அண்ணா கல்யாணிக்கு என்ன நான் சொல்றேன்? எவ்வளவு அழகா இருக்கிறா பாருங்க. அவ அழகு என்ன? என் அவ ஸ்டைல் என்ன? என்ன அழகா இருக்கிறா. அவளுக்கு எதெல்லாம் ஓட்ட என் மகள் எல்லாம் அழகா இருக்காளா? என்ன அழகு தெரியுமா என் மகள்? என் மகள் எனக்கு தாலி கட்டுறா. நீங்க ஆவேசப்படாதீங்க. அவர் மரியாதையில தாலி கட்டுறோம். சந்தியா சொல்றத கேளுப்பா. மச்சான். வாழ்க்கைய பாருப்பா. அவருடைய மச்சானா? யாரு மச்சான்? எனக்கு யாரு? நீ உன் தங்கச்சில கல்யாணம் பண்ணிக்கல. நீ எதுக்கு மச்சான் தானே ஆகுது? எவ்வளவு ஸ்டைல் ஐயோ ஏண்டா பாவி அவரை அப்படி அடிக்கிறேன். அண்ணா நீங்க வருத்தப்பட வேண்டாம். எனக்கு என் கணவருக்கு 10 பொருத்தமும் ஒன்னா பொறுமை இருக்குது. இதெல்லாம் அதே மாதிரி யாரையாவது உங்க 2 பேருக்கு பொருந்தாதா? யாரு? சிவா சிவா அடிமுடி போல